பிரியமானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இன்று கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா மக்களும் அந்த ரட்சிப்பை இலவசமாக பெற வேண்டும் என்கிற உரிய கொள்கையோடு எண்ணத்தோடு இந்த தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொடுத்தாலும் அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏராளம் ஏராளம். மகிமை கர்த்தருக்கு உண்டாகட்டும். ஆம், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று அந்த நிலைமையிலே நின்று விடாதபடி அதுக்கு அடுத்தபடியான ஒரு காரியத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த நல்ல ஆலோசனையை, இந்த நல் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படியும் பட்சத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் தடையில்லாமல் வரும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆம், எல்லா உயருக்குமே முதல் படி கீழ்ப்படிதல் தான். இந்த கீழ்ப்படிதலோடு தான் இயேசு நமக்கு வாழ்ந்து காட்டினார். ஆக அவரை பின்பற்றுகிற நீங்கள், அவர் நாமத்தை நம்புகிற நீங்கள் அவர் சொல்லுகிற ஆலோசனை கேட்பீர்களா? இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். Acts chapter 8 verse 36. இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். இந்த வேத வாக்கியத்துல இரண்டு அருமை சகோதரர்கள் பேசிக்கொள்றாங்க. அது கடவுளுடைய மனுஷன் அருமையான பிலிப் அங்க நின்று காரியங்களை விளக்கி சொல்ல, அதுல உண்மையாய் தேவனுடைய கிருபையினால் மனக்கண்கள் திறக்கப்பட்ட அந்த மந்திரி தான் சொல்றான், இங்க தண்ணீர் இருக்கிறதே. ஆக அவங்க நடந்து போகையில சொல்றாங்க, இங்க தண்ணீர் இருக்கிறத, நான் ஞானஸ்தானம் பெற தடை என்ன? அன்பானவர்களே, பிரதானமான கீழ்ப்படிதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடனே கீழ்ப்படிதல் தான். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்க இதுவரைக்கும் நீங்கள் ஞானஸ்தானம் பெறாதபடி வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் முதலாவது உங்கள் மனதில் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள், இனி எந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்துடைய போதனை அல்ல, எந்த ஒரு குறிப்பிட்ட மனுஷர்களை பிரியப்படுத்த அல்லது ஏதோ ஒரு சடங்கு என்று நினைக்கக்கூடாது. இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஆவிக்குரிய சட்டம். இது இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசு என் பாவங்களை மன்னித்து விட்டார், நான் அவளுடைய மகன் என்று சொல்வது மிக சுலபமாக இருக்கலாம். அப்படி சொல்வது பாக்கியம்தான். ஆனால் அதுக்கு அடையாளங்கள் என்ன? முதல் அடையாளமே இந்த அருமையான மந்திரி சொல்றார், தன்னுடைய போஸ்டிங்கை மறந்தாரு, தன்னுடைய நிலைமையை மறந்தாரு, தான் இனி தேவனுக்கு உரியவனாய் மாற வேண்டும், இனி நான் இந்த உலகத்துக்கு அல்ல உன்னதமான தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு வெளிச்சத்தை, ஒரு அறிவை அவர் பெற்றுக்கொண்டதுனாலதான் அவர் சொல்றாரு, இனி தடை என்ன? ஞானஸ்தானம் பெறதுக்கு என்ன தடை? ஒருவேளை அரசாங்கத்திடத்தில் போய் நான் உத்தரவு வாங்க வேண்டுமா? ஒருவேளை என்னை பெற்று ஆளாக்கின என் தாய் தகப்பனிடத்தில் போய் நான் உத்தரவு வாங்க வேண்டுமா? அல்லது என்னோடு கூட வாழ்க்கைப்பட்டிருக்கிற என் மனைவிடத்தில் அல்லது நான் பெற்றதான பிள்ளைகளிடத்தில் போய் நான் உத்தரவு வாங்க வேண்டுமா? இனி தடை என்ன? இதை கேட்கிற அன்பானவர்களை நான் சொல்வது கர்த்தருடைய வசனத்தை தியானித்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு உங்களை பல சாக்கு போக்கு சொல்லுவதை குறித்து தேவன் துக்கப்படுகிறார். தயவுசெய்து சாக்கு போக்கு சொல்லாதீங்க. டோன்ட் கிவ் எனி பிளேம் எக்ஸ்கியூஸ். Taking water baptism, it is not a tradition, it is not a compulsion also, but it must be taken if you want to enter the kingdom of God. தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் இந்த ஞானஸ்தானம் என்பது என்னன்னா ஞானம் பிளஸ் ஸ்தானம். ஞானம்னா இயேசுவண்டி ரட்சகர் இந்த உலகத்தில் இல்லை என்கிற அறிவு எப்போ நமக்கு கிடைக்குதோ அதுதான் மெய்யான ஞானம். ஸ்தானம் என்றால் நனைதல், தலையிலிருந்து கால் வரைக்கும் முழுகுதல், நனைதல். ஆக இந்த ஆவிக்குரிய ரகசியத்தை புரிந்து கொண்டவர்கள் தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தை கேட்போம். இவைகளால் கிடைக்கிற நன்மைகள் என்ன என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக கலாத்தியர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். Galatians chapter 3 verse 27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. முதலாவது பாக்கியம் என்னன்னா கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்து என்றாலே அபிஷேகம் பண்ணப்பட்டது இல்லையா? ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஒரு மனுஷன் ஞானஸ்தானத்தை பெறும்போது அவனுக்குள்ள கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, இப்போ எப்படி ஒரு உடையை நாம் தரித்து கொண்டிருக்கிறோமோ, எப்படி ஒரு உலக ரீதியாக ஒரு மானத்தை மறைக்க உடையை நாம் தரித்து கொள்கிறோமோ, அதே போல நம்முடைய பாவம் என்கிறதான அந்த தன்மை மறைந்து நாம் பரிசுத்தக்கூடிய தேவனுடைய ஜனமாக, நாம் இனி இந்த உலகத்தால் அல்ல தேவனுடைய பிள்ளைகள் என்பதான காரியங்களை புரிந்து கொண்டவர்களாக கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோம். அப்ப இயேசுவையே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம போட்டுக்கிறோம்னா அதோட அர்த்தம்னா நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்படும், நமக்குள்ளாக பெரிய மாற்றங்கள் ஏற்படும், நம்மை காண்கிறவர்கள் பெரிய மாற்றத்தையும் காண்பார்கள். இதோ தொடர்ந்து உங்களுடைய நலனுக்காக இந்த வார்த்தையை சொல்ல கவனிங்க. கொலோசியன் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். Colossians chapter 3 verse 10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி
புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஒரு மனிதன் ஞானஸ்தானம் பெறும்போது அவனுக்குள்ள என்னன்னா கிறிஸ்துவை தரித்து கொண்டது மாத்திரமல்ல, ஒரு புதிய மனுஷனாக மாற்றப்படுகிறான். புதிய சாயலா அவன் தரித்து கொள்கிறான். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய பெயரை மாற்றுவது பெரிதல்ல, ஒரு மனுஷனுடைய சுபாவம் மாற்றப்படணும். அந்த குணம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. மனுஷனுக்கு ஜென்ம சுபாவம் எப்போதுமே உண்டு. அதுல ஒரு மாற்றம் வந்தாதான், அதுக்குள்ளாக ஒரு மனமாறுதல் உண்மையா இருக்கும்போது தான் அவனுக்குள்ள உண்மையான அன்பு வரும், உண்மையான அக்கறை வரும். அதுல பாசாங்கு இருக்காது, அதுல போலி இருக்காது, நாடகம் இருக்காது. அவங்க என்ன செய்வாங்க, உண்மையாய் மற்றவருடைய முன்னேற்றத்துக்காக உழைப்பார்கள், பிற ரட்சிப்புக்காக உண்மையாக கண்ணீரோடு ஜெபிப்பார்கள். அது இப்படி பல காரியங்களை சொல்லலாம். தொடர்ந்து இந்த ஞானஸ்தானம் பெறுறதுனால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எபேசியன் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். எபேசியன்ஸ் சாப்டர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இங்கே தேவன் கொடுக்கிற ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை ஆலோசனை பார்த்தீங்களா? புதிதான மனிதனை, குணமாற்றப்பட்ட மனுஷனாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள். தரித்து கொண்டீர்களேன்னு ஒரு இடத்துல சொல்றாரு, இன்னொரு இடத்துல ஆலோசனை சொல்லுகிறார். இப்படி நீங்கள் மாற்றத்துக்குள்ளாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக பிரியமானவர்களே, உண்மையாக ஞானஸ்தானம் இனி தடை இல்லைதான். மறுபடியும் சொல்றேன், யாரும் கட்டாயப்படுத்தி இதை நீங்க செய்வது வேதத்தின் சத்தியம் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற யோவான் இடத்துல வரும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் உம்மிடத்துல உம்முடைய கையினாலே உம்முடைய கரத்திலிருந்து பெற வேண்டியதை நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்டபோது, இப்போது இடம் கொடு. இயேசு சொன்னார் யோவான் ஸ்நானம் பார்த்து, இப்போது இது இடம் கொடு, இது தேவனுடைய நீதியா இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய அபிஷேகத்தோடு, ஒரு புதிய வல்லமையோடு, அவர் ஒரு புதிய சிருஷ்டியா இருந்தபடினாலே சகலத்தின் நேர்த்தியா அவர் அதன் காலத்தில் செய்தார். ஆம், இன்றும் கூட இந்த வார்த்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும், விசேஷமாக பாவம் எது பரிசுத்தம் எது என்கிற புரிந்து கொள்ளக்கூடிய வயது எப்போ உங்களுக்கு தோன்றிற்றோ அந்த வயதிலிருந்து நான் சொல்றேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் உடன்பட்டு அவரை நேசிக்கிறீங்க என்பதுக்கு ஒரே அடையாளம் அவருடைய வார்த்தையை நம்ம பின்பற்றுவோம். அவருடைய உபதேசம், அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தை இதுதான். ஆக இனி தடை இல்லை. கடைசியா பார்வோன் கூட சொல்றான், அந்த எகிப்தில தலைப்பிள்ளைகள்லாம் மறித்த போது பார்வோன் கூட சொல்றான், மோசே ஆரோனை கூப்பிட்டு, இனி தடை இல்லை, நீங்கள் போகலாம். இப்பொழுதும் கூட இந்த சமுதாயத்தை பார்த்து, இந்த உலகத்தில் மனுஷன் போடக்கூடிய போலியான சட்டங்களை பார்த்து தயவு செய்து நீங்கள் பயந்து விட வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் யாரும் கட்டாயப்படுத்தி இல்லை, மனதார நீங்கள் இயேசுவை நேசிப்பதற்கு அடையாளமாய் உண்மையாய் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று தேவனுக்கு உரிய வாழ்க்கை, தேவன் பிரியப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை செய்ய முன்வாருங்கள். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தோட போதனை நினைக்காதீங்க, இது கர்த்தருடைய கட்டளை. சில இடங்கள்ல ஆப்ஷன் கொடுத்திருக்கிறார், ஆனால் சில காரியங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. we have to do it, we must do it with all mind and heart. முழு மனதோடு முழுரியத்தோடு நாம் கீழ்ப்படியும் போது இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். இனி தடையில்லை. உங்களோட உயர்வுக்கு தடை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கீழ்ப்படியாமை. ஆக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு தடை, உங்கள் உலக ரீதியான காரியத்தில் நீங்கள் மேன்மையடையக்கூடாதபடி தடைகள் வர்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, தேவனோடு செய்ய வேண்டிய கீழ்ப்பிடிதலான அந்த ஒப்புவித்து மறுஜென்ம வாழ்க்கை. இது ஆண்டவருக்கு சமூகத்தில் சொல்ற, பழவைகள் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின. ஆக புதிய மனுஷனை தரித்து கொள்வோம். புதிய திவ்ய குணங்கள், திவ்ய சுபாவங்கள் நம்ம மூலமாக வெளிப்படும். இதற்கு இடம் கொடுங்க. கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிந்து இன்றே இப்பொழுதே ஞானஸ்தானம் பெற ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள். இதற்கு நாம் கீழ்ப்படிவோம். இயேசுவே ஞானஸ்தானம் பெற்றார். கன்னி மரியாள் வயிற்றில பரிசுத்தாவியால் பிறந்த தேவன், அவருக்கே ஒரு ஞானஸ்தானம் தேவை இருக்குமானால் நீங்களும் நானும் ஏமாத்திரம். இஃப் யூ ஆர் எ ரியல் ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ், டூ ஜஸ்ட் வாட் ஜீசஸ். ஆண்டவராக இயேசு என்ன செய்தாரோ அதை நான் அப்படியே செய்வோம். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற யாவரையும் ஆசீர்வதி. அவள் மனதில் உள்ள சோர்வுகள், கவலைகளை நீக்கி ஞானஸ்தானத்தை குறித்து இருக்கிற குழப்பங்கள் அல்லது வீணானவர்களுடைய செயல்கள், வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே தீங்குக்கு அகப்பட்டு விடாதபடி இப்பொழுதும் கூட இனி ஒருவரையும் கட்டாயப்படுத்தலப்பா. ஆனால் செய்யும் போது அதுக்குரிய ஆசீர்வாதத்தை நீ தருவேன் என்று வாக்குரைத்திருக்கிறீர். அங்கே இவர்களே அவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு, அவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருந்து விடாதபடி அந்த கீழ்ப்படியாம எங்கள் தன்மையை மாற்றி யாவரும் இயேசுவை போல, ஆண்டவர் யோவான் ஸ்நானனை போல அழைக்கப்பட்ட
அபிஷேகப்பட்ட தேவ மனுஷர் மூலமாய் ஞானஸ்தானத்தை பெற்றிட கர்த்தருடைய ஆவியான உதவி செய்யும். என் தேவனே, எல்லா ஸ்தாபன மக்களையும் எல்லா பேசும் மக்களையும் நீர் அப்பா ரட்சகராய் வெளிப்பட்டு இருக்கிறார். ஆகவே யாவரும் உங்களுடைய சத்தியத்தின்படி நடக்க ஆரம்பித்தார். இயேசுவை ஃபாலோ பண்ணட்டும். இயேசு செய்ததை அப்படியே செய்ய முயற்சிக்கும் போதே ஆசீர்வாதத்தின் காரியம் பெருக்கெடுத்து ஓடுமே. அந்த கீழ்ப்படிதலை ஒவ்வொருக்கு தந்த ஆசீர்வாதம். அந்த மந்திரி தன்னுடைய போஸ்டிங்கை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய வேற சுச்சுவேஷன்லாம் சாக்கு போக்கு சொல்லாமல், இனி தடை இல்லை, இதோ தண்ணி இருக்கிறது, நான் எடுக்க என்ன தடை என்று சொல்லி அவன் இருதயத்திலிருந்து வார்த்தை கீழ்ப்படிந்து செயல்பட்டனால கர்த்தர் ஆசீர்வதித்தது போல இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிற அத்தனை பேரையும் ஆசீர்வதி. கிருபை பாராட்டும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்களுக்காக மேற்கொண்டு இதை குறித்த ஆலோசனை கொடுக்க நீங்கள் வாழ்கிற தேசத்தில் பகுதியில் நல்ல சத்தியத்தை எடுத்துரைக்கிற போதக பிதாக்கள், அருமையான போதகர்கள் உண்டு. அவர்களிடம் ஐக்கியம் கொண்டு தொடர்ந்து அந்த ஆலோசனை கேட்டு நடங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆஸ்வதிப்பார். இது தேவனுடைய மகிமையின் சத்தம். கீழ்ப்படியோர் நிச்சயமாய் உயர்த்தப்படுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.